ஏங்க ஏங்க போலாங்க. நீ பேசாம இரு ஆதிர. ஐயோ, இந்த மனுஷன் கிட்ட என்னத்த சொல்றது? ஆதிர, நந்தினி, என்ன நான் தோத்து போயிட்டேன்னு கிண்டல் அடிக்க வந்திருக்கியா? உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நந்தினி, ஆதிரே சிஸ்டர் கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல். சொல்லணும் இல்ல, குடுக்கணும். ஓகே, குடு. என்ன கொடுக்கணும்? இந்தாங்க ஆதிர. என்னங்க நீங்க செயினை எதுக்கு என்கிட்ட கொடுக்கறீங்க? இது முறைப்படி உங்களுக்கு தான் சேரணும். புடிங்க. ஆஹா, புடிங்க ஆதிர. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? போட்டியில ஜெயிச்சது நீங்க, அதுக்கு தானே செயின் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸா கொடுத்திருக்காங்க. இது எப்படிங்க எனக்கு சேரும்? நீங்க சொல்றது எனக்கு எதுவும் புரியல. புரியலன்னு சொல்லாதீங்க, புரியாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க நந்தினி? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டான்ஸ்ல ஆனா அவனா கூட தெரியாது. ஆனா நீங்க ரொம்ப நல்லா ஆடுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்கிட்ட தோக்குறீங்கன்னா அது நான் உங்களை விட நல்லா ஆடணுங்கிறதுக்காக கண்டிப்பா இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க நல்லா ஆடாம எனக்காக விட்டு கொடுத்து என்ன ஜெயிக்க வச்சிருக்கீங்கிறது தான் காரணமா இருக்கும். என் கையில இருக்கிற இந்த செயின் உங்க கழுத்துல இருக்கிறது தான் நியாயம். இதுக்கு உண்மையான சொந்தக்காரர் நீங்க தான் ஆதிர. ஓஹோ, அப்படின்னா நான் நினைச்சது சரியா போச்சுல்ல? ஆதிர, நீ ஏன் இப்படி பண்ண? நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு நினைச்ச இந்த போட்டிய இவங்க ஜெயிக்கிறதுக்காக விட்டு கொடுத்தியா? இல்லங்க, நீ பண்ண இந்த காரியத்தினால நான் எல்லாரும் முன்னாடி தோத்து போய் நின்னுட்டு இருக்கேன். அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்கேன் ஆதிர. என் அவமானம் உனக்கு சந்தோஷமா இருக்கா? அதான் நீ நந்தினி சிஸ்டருக்கு விட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கியா? ஐயோ இல்லங்க, அப்படிலாம் இல்லங்க. நீ பேசாத ஆதிர. பிரபு அண்ணன் சொல்றத கேளுங்க, கோவப்படாதீங்க. இல்ல சிஸ்டர், உங்க மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. தனிப்பட்ட முறையில நீங்க ஜெயிச்சதே எனக்கு சந்தோஷம் தான். ஆனா இவங்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறப்ப எனக்கு உடம்பு அப்படியே பத்திட்டே எறிகிற மாதிரி இருக்கு. டேய், என்ன என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? அண்ணா என்ன இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க, நான் விட்டெல்லாம் கொடுக்கலங்க. நான் ஆடிட்டு இருக்கும்போது என் கால் தான் சுளுக்காயிடுச்சு. அதனால தான் என்னால மேற்கொண்டு ஆட முடியல. இதுதாங்க உண்மை. அப்படியா? இதான் உண்மையா? அப்படின்னா நீ நந்தினிக்கு விட்டு கொடுக்கலன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ண ஆதர. சொல்லாதர, நீ ஏன் விட்டு கொடுத்த? இவன் உங்ககிட்ட தோத்துருங்கன்னு சொன்னானா? ஜெயிக்காம விட்டு கொடுத்துருங்கன்னு கேட்டு கெஞ்சினானா? டேய், என்னடா சொன்ன? ஒரு தடவை சொன்னா பத்தாதா? எத்தனை தடவை சொல்றேன்? இன்னொரு தடவை என்ன பத்தி ஏதாவது தப்பா பேசுன அப்ப தெரியும் நான் யாருன்னு. ஒரு தடவை என்ன, 1000 தடவை, லட்சம் தடவை சொல்லுவேன்டா. நீதான் இவ கால்ல விழுந்து கெஞ்சி கதறி தோத்து போக சொல்லி என்ன? என்னங்க நீங்க? இதுக்கப்புறம் என் விஷயத்துல தலையிட்டு அவ்வளவுதான்டா. டேய், இது உன் பிரச்சனை மட்டும் இல்லடா, என் பிரச்சனையும் தான். அதனால நான் தலையிடுவேன். என்னடா பண்ணுவ? சார், ஏன் சார் ஏன் இப்படி இருக்கீங்க? எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. எல்லாத்துக்கும் காரணம் நீதானா ஆதர? நீ தோத்தது இதுக்காக தானே? நான் இப்படி அவமானப்பட்டு நிக்கணுங்கிறதுக்காக தானே தோத்த? சொல்லு. இல்லங்க, உங்களை அவமானப்படுத்தணும்லாம் நான் விட்டு கொடுக்கல. நந்தினி பட்ட அவமானத்தை தொடக்கணுங்கிறதுக்காக தான் விட்டு கொடுத்தேன். என்ன சொன்னீங்க ஆதிர? நான் பட்ட அவமானத்தை தொடக்கிறதுக்காக நீங்க விட்டு கொடுத்தீங்களா? ஆமா நந்தினி. எனக்கு ஒண்ணுமே புரியலையா ஆதிர? புரியுற மாதிரி சொல்றேன் நந்தினி. இந்த டான்ஸ் போட்டியில நம்ம கலந்துக்கணும்னு முடிவு பண்ணதும் சூர்யா அண்ணனோட அம்மாவும் சிஸ்டரும் கோவமா அவங்க ரூமுக்கு போனாங்க. அப்புறம் நீங்களும் சூர்யா அண்ணனும் போனீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அந்த ரூம் பக்கமா வந்தேன். ஆமா ஆமா, இவ பெரிய அபிநய சரஸ்வதி. ஸ்டேஜ்ல ஏறி டான்ஸ் ஆடினா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்காம கீழே இறங்க மாட்டான். டான்ஸ்னா இவளுக்கு என்னன்னு தெரியுமா? தேவையில்லாம அசிங்கப்பட்டுக்கிட்டேன். மா, என்னம்மா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? கிராமத்துல நல்லா தையா தக்கான்னு சாணி மிதிச்சிருப்பான்ல, அந்த பிராக்டிஸ் போதுமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ தட்டி தூக்கிட்டு போயிடுவா.
நந்தினி, நான் இந்த டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிருந்தா என் குடும்பத்துல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. என் புருஷனும் சூர்யா அண்ணன் கிட்ட விட்ட சவால்ல ஜெயிச்சிட்டோமே நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நடந்து முடிஞ்சிருக்கும். ஒரு வெற்றிங்கிறது சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுக்கறதா மட்டும் இருக்கக்கூடாது, அது மரியாதையும் கௌரவத்தையும் கொடுக்கறதா இருக்கணும். அப்படிப்பட்ட வெற்றி தான் உண்மையான வெற்றியா இருக்கும். அதான் நீங்க ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்க ஜெயிச்சா சூர்யா அண்ணனுக்கு மட்டும் இல்ல, நீங்க தெய்வமா மதிக்கிற உங்க ஐயாவுக்கு கிடைக்கிற பெருமை மட்டும் இல்ல, ஊர்ல சாணியை மிதிச்சு தையத்தக்கான்னு பிராக்டிஸ் பண்ணிருக்காளே அத வச்சு டான்ஸ் காம்படிஷன்ல ஜெயிச்சிருவான்னு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசி கேவலமா சிரிச்சாங்கல்ல உங்க மாமியாரும் நாத்தனாரும். அவங்களுக்கெல்லாம் நீங்க யாரு, உங்க திறமை என்ன, உங்க தகுதி என்ன, உங்க மதிப்பு என்ன, மரியாதை என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலேயே இன்னைக்கு நடந்த போட்டி உங்களுக்கும் எனக்கும் இல்ல நந்தினி, உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் தான். அவங்க 2 பேரையும் நீங்க தோக்கடிச்சிட்டீங்க, அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க. சிஸ்டர், இந்த காம்படிஷனை நான் ஒரு விதமா பார்த்திருக்கேன், நீங்க இன்னொரு விதமா பார்த்திருக்கீங்களே. ஆனா நீங்க பார்த்தது ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர். சூப்பர் சிஸ்டர். நந்தினியை ஜெயிக்க வச்சதுக்கு நீங்க சொன்ன காரணம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கிரேட். உங்களை நான் சிஸ்டர்னு கூப்பிட்டதை நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். உண்மையிலேயே நீங்க என் சிஸ்டர் தான். என்ன பாக்குறீங்க? இந்த செயின் உங்களுக்கு தான் சொந்தம். இத உங்க கழுத்துல பார்க்கும் போதெல்லாம் உங்க மாமியாருக்கும் உங்க நாத்தனாருக்கும் நீங்க ஜெயிச்சதும் அவங்க தோத்ததும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சில வார்த்தைங்க மனசு சாகடிச்சிரும். அப்படிப்பட்ட வார்த்தைங்கள நான் எவ்ளோ கேட்டிருக்கேன், எவ்ளோ கண்ணீர் விட்டிருக்கேன். அப்பெல்லாம் என் கண்ணீரை துடைக்க வேற யாராச்சும் வரணும்னு நான் எதிர்பார்த்ததே இல்ல. ஆனா நீங்க என்னோட கண்ணீரை தொடச்சு விட்டதோட இல்லாம என்னை சந்தோஷப்படுத்தி எனக்கு மரியாதையும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட சிறந்தது அன்புதான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. சாரிங்க, இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சே ஆகணும்னு வெறியில இருந்தீங்க. ஆனா உங்களை மறுபடியும் ஏமாத்திட்டேன். மன்னிப்பீங்களா? என்ன ஆதர் எப்படி கேட்குற? அந்த ஸ்டேஜில் நீ தோத்துருந்தாலும் லைஃப்பில் நீ ஜெயிச்சிட்ட. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நீ ஜெயிக்கலைனாலும் எல்லாரோட மனசையும் நீ ஜெயிச்சிட்ட. உண்மையிலே ஜெயிச்சது நீதான் ஆதர். அதனால நம்ம தோத்துட்டோன்னு யாராவது சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். தோல்விதான் சில நேரத்தில் பெரிய வெற்றியா இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்காது.